பண்ணிடுவியா? நெக்ஸ்ட் பாரு. ஆமா, அப்படிதான் நீ அனலைஸ் பண்ணி வரணும். எந்த நம்பர் கேட்டாலும் வரைய தெரியணும். So next பாரு, can you think of a pictorial ways to visualize the sequence of power of 2, power of 3? Here is one possible way of thinking about power of 2. So power of 2 க்கு இப்போ power of 2 னா என்னது? 1 2 4 8 16 கரெக்ட்டா? so அதுதான் power of 2. அப்ப 2 2s are அப்படி 1 into 1 2 into 2 அது மாதிரி எழுதணும். சோ அப்ப அது எப்படி எழுதுவ? இப்ப பவர் ஆஃப் 3 க்கு எப்படி எழுதுவ? ஃபர்ஸ்ட் 1 அதுக்கப்புறம் 3 அதுக்கப்புறம் 9 அதுக்கப்புறம் 27 அதுக்கப்புறம் 81 அதுக்கு ஏத்த மாதிரி டாட்ஸ் வைக்கணும். அவ்வளவுதான். பண்ணிடுவியா? வைக்கலாம். நீ 3ல பண்றதால ஆப்வியஸா நீ என்ன பண்ணணும்? 3 3 தான் நீ கால்குலேட் பண்ணணும். சரியா? சோ அதுக்கு அடுத்த செட் வருதுன்னா இந்த செட் 3 முடிஞ்சிச்சு. அதுதான் கவனிக்கிறியா? இப்போ இதுக்கு அடுத்த செட் நெக்ஸ்ட் 3 செட் அது மாதிரி போடணும் பெரிய நம்பருக்கு. பண்ணிடுவியா? ஆமா ஆமா கவனிக்கிறியா? நெக்ஸ்ட் புரிஞ்சுச்சா உனக்கு? நெக்ஸ்ட் பாரு, the odd number pattern அன்னைக்கு நம்ம புக்ல பார்த்தோம்ல அதேதான். சோ அப்போ 1 1 வரும், 1 plus 3 4, 1 plus 3 plus 5 9. சோ அடுத்தது என்னது நம்மளுக்கு? சோ 1 plus 3 கொடுத்தாச்சு, 7 கொடுத்தாச்சு, நெக்ஸ்ட் 16, 7 plus 9, நெக்ஸ்ட் 9 plus 11. சோ எல்லாம் என்ன பண்ணணும்? என்ன நம்பர் பிளஸ் பண்ணிருக்காங்க? ஆட் நம்பர்ஸ். புரியுதா? சோ ஆட் நம்பர்ஸ் பிளஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. சோ அவங்க என்ன क्वेश्चनல கேட்டிருக்காங்கன்னா, why does this happen? Do you think it will happen forever? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னது? ஆப்வியஸா நம்பர்ஸ் போய்கிட்டே தான் இருக்கும். அப்ப நீ என்ன பண்ணலாம்? எல்லா ஆட் நம்பரையும் ஆட் பண்ணிக்கிட்டே தான் போலாம். அதுதான் இங்க. அடுத்த போயிட்டே இருக்கும்ல, அதுதான் அவங்க கேக்குறாங்க. சரியா? சோ நெக்ஸ்ட் வேண்டாம் நான் இங்க கொடுத்திருக்கிறது மட்டும் எழுதுனா போதும். சரியா? so how can we partition the dots in the square grid into odd numbers of dots? so அப்போ எப்படி பார்ட்டிஷன் பண்ணலாம்? ஒரு கிரிட்ல நம்ம இப்ப பார்ட்டிஷன் பண்றோம்னா எப்படி பண்றோம்? சோ இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ 1 கிடைச்சது. சோ 1 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா இது கவனிக்கிறியா? நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 5, நெக்ஸ்ட் 7, நெக்ஸ்ட் 9, நெக்ஸ்ட் 11. புரியுதா? சோ இப்போ இது ஸ்கொயர் கிரிட் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்போ இங்க பார்த்தனா 1 2 3 4 5 6 அதே மாதிரி 1 2 3 4 5 6 கரெக்ட்டா? அப்போ 36 இருக்கு டாட்ஸ். கரெக்ட்டா? சோ அப்போ இந்த 36 டாட்ஸ்ல நம்ம இத ஸ்ப்ளிட் பண்ணி காட்ட முடியுதுல நம்மனால? 36ன்றது என்னது? 6 into 6 இந்த ஸ்கொயர் நம்பர் தான். அப்போ நம்மனால காட்ட முடியும்ன்றதுனால தான் இத ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். புரிஞ்சுக்கிட்டியா? ஆமா, அதுதான் ஆன்சரே. ஃபர்ஸ்ட் 10 ஆட் நம்பர்ஸ். அதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். இதான் ஆன்சர். ஆமா, அதுதான் ஆன்சர். அவங்க கேக்குறாங்களே எப்படின்ட்டு நீ என்ன திங்க் பண்றன்றது எழுதணும். ஆக்சுவலா நீ ஓனா எழுதணும், நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன் உனக்கு. சோ நெக்ஸ்ட் ஒன் 7th one வந்து by drawing a similar picture can you say? சோ இப்ப பண்ண மாதிரியே தான். ஃபர்ஸ்ட் 10 ஆட் நம்பருக்கு எப்படி பண்ணுவீங்க? சோ 9 10 into 10 கிரிட் வரைஞ்சுக்கோ. வரைஞ்சிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வரையணும். சரியா? ஆமா ஆமா வேணும்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோ. ஏன்னா சம்மு மட்டும் போட்டா போதும். நீனு இதுல நிறைய உனக்கு தியரி தான் வரும் இந்த புக்ல. சரியா? சோ நெக்ஸ்ட் எழுதுறது அந்த எழுதலாம். வெல் அண்ட் குட். So now by imagining a similar picture or drawing it partially as needed, can you say what is the sum of the first 100 odd number? அப்ப என்னது? 10 odd numberக்கு 10 into 10 100 பண்ணும். 100 னா என்னது? 100 into 100 அவ்வளவுதான். சரியா?
புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாரு. So can you find the similar pictorial representation கேக்குறாங்க. சோ அப்ப என்ன பண்ணலாம் நீங்க அதே மாதிரி சிமிலர் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்னா அதே மாதிரி நம்ம டாட்ஸ் வச்சு எழுதுறது. சோ அப்ப இது எப்படி எழுதலாம்? இன்னொரு மெத்தட் எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் 1 டாட் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் எப்படி எடுத்துக்கிறோம்? 1 டாட் 2 டாட் பிளஸ் 1 டாட் நம்மளே எழுதுறது. இது புரியுதா? இது நம்மளே இமேஜின் பண்ணி எழுதுறது. அப்போ அதான் கவனிங்க சொல்றேன். சோ இது ஒரு பேட்டர்ன். சரியா? இப்ப நம்ம ஸ்கொயர் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் 1 அப்புறம் 4 அப்புறம் 9 அப்புறம் 16. சோ 1 4 9 16. சோ அதுக்கு எப்பவுமே பேட்டர்ன்ல ஸ்டார்டிங் 1 எண்டிங் 1ல நீ முடிச்சனா உனக்கு ஈஸியா இருக்கும். சரியா? சோ இப்போ 1 எடுத்துக்கிட்டியா? 1 டாட் முடிஞ்சிருச்சு. இப்போ 1 plus 2 plus 1 எடுத்தாச்சு 4க்கு. அதே மாதிரி என்ன பண்றோம்னா கம்மி பண்ணி அதிகம் பண்றோம். இப்ப 2 cross 2ன்றனால இது நம்மளே தான் பண்ணணும். இது क्वेश्चन கொடுத்துருவாங்க. ஒரு ஸ்கொயர் கிரிட் ஆமா நம்மளே தான் அசியூம் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க கொடுத்திருக்கிறது ஸ்கொயர் கிரிட் அதனால. சரியா? சோ இங்க பாரு ஒரு ஆமா இப்ப கவனிக்கிறியா? இப்போ இங்க பாரு 2 cross 2 க்ளூ சொல்றேன் கவனமா கவனி. 3,3 4,3 அப்ப என்ன பண்ணனா இந்த நம்பர் 2 ஓட ஸ்டாப் பண்ணிட்டு இது 3 ஓட ஸ்டாப் பண்ணி இது 4 ஓட ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வர நம்பர் அதுக்கு டிக்ரீஸ் பண்ணி எழுதிக்கிட்டே வா. வந்துட்டேன்னா உனக்கு ஈஸியா வேல்யூ கிடைச்சிரும். புரிஞ்சுதா? சோ நெக்ஸ்ட் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட்